நீங்க அழக்கூடாது. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சாலும் இந்த ஜமீனுக்கு நல்லதில்லை. லதா, எதுக்காக நான் கண்ணீர் வடிக்கணும்? மத்தவங்க ஏன் என் மகனை மரியாதை இல்லாம பேசணும்? ஆனந்த் எதுக்காக அவங்க முன்னால் அவமானப்படணும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூடாத குடிப்பழக்கம் தானே. அத அவன் நிறுத்த போறதும் இல்ல, என் கண்ணீர் நிக்க போறதும் இல்ல. அப்படி சொல்லாதீங்கம்மா. அவர் கண்டிப்பா திருந்துவார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. என்னால அவர் திருத்த முடியும். உன்னால முடிஞ்ச எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கேன். ஆனா இது மட்டும் உன்னால முடியவே முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நிச்சயமா திருத்த முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு உருப்படியா உன்னை புடிச்சிட்டேன். ரீட்டா. அவதான் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆனா என்ன, அவ பொண்ணு கிளாரா டியூட்டிக்கு வந்திருக்காளே, அது என்னமோ தெரியல, அவங்க ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கிளாரா பொண்ணு இருக்கிறாள, அவ குளிக்கிறதே இல்ல, இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கா. ரீட்டா கிடக்குறா, கிளாரா கிடக்குறா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை தோற? இந்த வீட்டுல உங்களுக்கு அடுத்தபடியா நான் தான் ஓமருகையா. ஆனா நான் படிக்காத ஓமருகையா. எங்க போற? இல்ல நிச்சயத்த நாளைக்கு காபர பேசிக்கோ. லதா, நீங்க குடிக்க கூடாது. லதா, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். என்ன குடிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நீ யார்? குடிக்கிறதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆமா, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அன்பு, பாசம், கௌரவம் எதை பத்தியும் அக்கறை இல்லை. சொந்தக்காரங்க உங்களை அவமானப்படுத்தினாலும் அதை பத்தியும் கவலை இல்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மது. இது கடுமையாகி பெத்த தாய கூட அழ வைக்கிறீங்க. அவங்க சிந்தர கண்ணீருக்கு போதை இருந்துச்சுன்னா அதை கூட மதுவா நினைச்சு குடிச்சிடுவீங்க. நீ அளவுக்கு அதிகமா பேச. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். குடிச்சா என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். இவ்வளவு உரிமை உனக்கு யார் கொடுத்தது? மைண்ட் யுவர் பிசினஸ்.